உங்களுடைய தேவைகளை உங்கள் கண் முன்பாக உங்களுடைய இறைவன் பூர்த்தியாக்கும் பொழுது, சில தேவைகளை பூர்த்தியாக்கும் பொழுது, அன்றைய தேவைகளை பூர்த்தியாக்கும் பொழுது நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் சம்பாதிப்பது உண்மையாக இருந்தால் நாளைய வாழ்க்கையிலும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படியென்றில் ஏன் இந்த கவலையும் பயமும் ஏற்படுகின்றது நாளைய வாழ்க்கையை பற்றி? நாளைய வாழ்க்கைக்கு நிரந்தரமில்லாத ஒரு பயனை இன்று நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் என்றால், இன்றும் நீங்கள் அந்த பயனை சம்பாதிக்கவில்லை, இறைவன் உங்களுக்கு அதை அளித்திருக்கின்றான், அனுமதி அளித்திருக்கின்றான் என்பதுதான் பொருள். நாம் ஒரு காலத்தவணையின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பெருமையை விட்டு விலகுகின்றீர்களா, அல்லது இறைவன் கொடுத்தானே அந்த பாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருப்பீர்களா? எஞ்சியுள்ள வாழ்க்கைக்கும் அவனுடைய ஞானங்களும் அவனுடைய பேரருளும் அவனிடமிருந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளும் வாழ்வின் ஆதாரங்களும் உங்களையும் சரி உங்களுடைய சந்ததிகளையும் சரி செழிக்க வைக்கும் என்ற இந்த அடிப்படையை கொண்டு வாழப் போகின்றீர்களா? எது உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் இன்று உங்களுடைய மனதில் கேட்பீர்களானால், அனைத்து தேவைகளுக்கும் என் இறைவன் ஒருவனை தவிர உதவி செய்பவனோ பாதுகாப்பவனோ இல்லை என்பதை அறியுங்கள். இன்று என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நல்லாதாரம், நல்வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த நல்லாதாரம் இறைவனுடைய வாக்குறுதியாகும். அவன் எனக்கு கற்பித்த ஒரு உணர்வாகும். அந்த இறை வாக்குறுதியின் மீது நான் நிலை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புங்கள். என் மனதில் இருக்கக்கூடிய அழகான நன்மைக்குரிய ஒரு விஷயம் இறைவனிடமிருந்து அல்லாமல் இல்லை. ஆனால் கவலையும் துன்பமும் இருக்கின்றதே, இது இறைவனுடைய விரோதி கெட்ட சக்திகள், ஷைத்தான்கள் அறிவிக்கக்கூடியது கவலையும் பயமும். இந்த கவலையும் பயமும் என்னவென்றால், இறைவன் நற்செய்தியை உங்களுக்கு நாளைய வாழ்க்கைக்காக அறிவிக்கும் பொழுது இது சாத்தியம் இல்லையே என்று உங்களுடைய கெட்ட சக்திகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய வழிமுறைகள் அறிவிக்கின்றன. உங்களுடைய வழிமுறைகளும் உங்களுடைய அறிவும் நீங்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் ஆதாயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவ்வளவும் கடுமையான சோதனைகள், அந்த சோதனைகளில் பொய்த்துவிட்டன. நாளைய வாழ்க்கையை பற்றி உத்தரவாதம் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த போக்குகள் ஒருபோதும் பலனளிக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் போக்குகள் ஒருபோதும் பலனளிக்காது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள், உங்களுடைய முன்னோர்களின் வழிமுறைகள், இப்போதுள்ள உலகத்தின் வழிமுறைகள் எந்த ஒன்றுமே பலனளிக்காது என்பதை தெளிவாக அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு நற்செய்திக்கு எதிராக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கவலையும் பயமும் போதுமான ஆதாரமாக இருக்கின்றது. என்னுடைய வழிமுறைகள் நாளைய வாழ்க்கைக்கு செல்லுபடியாகாது என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறு எல்லளவு சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய இன்றைய அறிவை கொண்டும் வழிமுறைகளை கொண்டும் நாளைய வாழ்க்கைக்கு கவலையோ பயமோ இல்லாத வாழ்க்கையை கொண்டு இன்று நான் எனக்காக உத்தரவாதம் அளித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம், இறைவனிடமிருந்துள்ள நற்செய்தியாகும் அது. என் இறைவன் எனக்கு அளித்துள்ள நற்செய்தி நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய வழிமுறைகள் செல்லாது, அறிந்து கொள்ளுங்கள். எனவே பெரும் துன்பங்கள் ஏற்படும் பொழுது என் பக்கம் திரும்ப வேண்டாம், இப்பொழுதே உங்களுடைய பணிவை எனக்காக மேற்கொள்ளுங்கள். பணிவு என்பது உள்ளட்சமாகும். என் இறைவனே என்று திரும்புங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நற்செய்திக்கு, என் இறைவனே உன்னை தவிர எனக்கு வழியில்லை, நீ எனக்கு அறிவிப்பாயாக என்று உங்களுடைய உள்ளத்தால் பூஜித்து வாருங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் பூஜைகள் மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய இருதயத்தில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு வழிபட வேண்டியது உங்களுடைய இருதயத்தில் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வழிபாட்டு தலம் என்பது, வழிபடும் தலம், வழிபாட்டு தலம் உங்களுடைய மசூதிகள், உங்களுடைய சர்ச்சுகள், உங்களுடைய கோயில்கள் அனைத்தும் இந்த இருதயம் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் எனக்காக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வேன் என்று நீங்கள் எண்ணும் காலமெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் துன்பத்தின் பக்கம் உங்களை அழைத்துச் செல்லும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த துன்பத்தின் பக்கம் நீங்கள் செல்வதன் காரணமாக முயற்சிகளில் சோர்வும் உடல் களைப்பும் தூக்கமின்மையையும் நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த தூக்கத்தை இறைவன் மிக பெரும் அருட்செல்வமாக அமைத்தானோ, அந்த இரவையும் உங்களுக்காக கொண்டு வந்தானோ, அதற்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இரவும் பகலும் தூங்காமல் உழைக்க வேண்டும். நீங்கள் பொருள்களை அதிகப்படுத்தி கொண்டு அந்த பொருள்களில் உங்களுடைய நாளைய வாழ்க்கை அமையும் என்பதை நீங்கள் தீர்க்கமாக இன்று உணர்வீர்களா, இன்று எண்ணம் கொள்வீர்களானால், அதன் மீது நம்பிக்கை கொள்வீர்களானால், அந்த பொருள்கள் யாவும் தீர்ந்து போகும். ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் நீங்கள் சம்பாதித்தது ஒரு நாளில் அது காணாமல் போகும் என்பதையும் நாம் கவனிக்காதவர்களாக பெரும் சோதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த பூமி உங்களுடையதல்ல, அதனுடைய பலன்களை அனுபவியுங்கள். வாழ்நாள் முழுமைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அதன் பலன்கள் அவர்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே இறைவன் உங்களிடம் கூறுகின்றான், இதன் பலன்களை அனுபவியுங்கள், அந்த பூமி என்னுடையது என்று கூறாதீர்கள். அங்குதான் உங்களுடைய சீரடி ஆரம்பமாகிறது. தோட்டங்கள் உங்களுடையதாக இருக்கின்றன. ஒரு மரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தில் கிளைகள், வானளாவிய கிளைகள், அடர்த்தியான நிழல்கள், பசுமையான குளிர்ச்சி, அதிலிருந்து பழங்கள், 1000 பழங்கள், 2000 மாம்பழங்கள், 3000 மாம்பழங்கள் இருக்கின்றன. யாராவது ஒருவன் இந்த மாம்பழங்கள் அனைத்தையும் நான் தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அவனோட பைத்தியக்காரன். ஒரு 3000 மாம்பழங்கள், 4000 மாம்பழங்கள் ஒரு மரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாம்பழங்கள் அவ்வளவு என்னது தான் ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறோம் நம்ம, அவ்வளவையும். அவனுக்கு முடியுமா? முடியாது. அந்த 4000 மாம்பழங்களும் அவ்வளவு மாம்பழங்களும் அந்த 4000 மக்களுக்கு இருக்கின்றன, ஒருவனுக்கு இல்லை. இவ்விதமாக அநியாயத்தை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் நிச்சயமாக இறைவனிடமிருந்துள்ள சாபக்கேட்டில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 4000 மாம்பழங்களும் என்னதுதான் சொல்கிறது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரனுடைய சொல்லாக இருக்குமோ அதை போன்ற பைத்தியத்திற்கு உரிய ஒரு வகையை கொண்டிருக்கக்கூடிய அறிவை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாம்பழங்களை எல்லாம் காய்க்கக்கூடிய மரம் என்னுடையது என்று கூறினார். இந்த இரண்டும் சமம்தான். மரத்தை நெருங்காதீர்கள், இறைவனுடைய வாக்கு. மரத்தை நெருங்காதீர்கள், அதன் பலன்களிலிருந்து அனுபவியுங்கள். மரம் உங்களுடையதல்ல. ஆனால் மரம் மட்டுமல்ல, மரங்களுடைய தோட்டங்கள் என்னுடையது. அதில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை பார்த்தால் அதில் காய்கள் இத்தனை என்று கூட பார்க்க மாட்டேன், இத்தனை பணம் இருக்கிறது என்பதை பார்ப்பேன். இவ்வளவு காய், இவ்வளவு பணம், அங்கே இருக்கும்போதே பணமாக மாற்றிடுறார். பொருள்களை நம்பி வாழ்கின்றார்கள், பணத்தோட்டங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் பழத்தோட்டங்களை கொடுத்திருக்க, பொருள்கள் என்பது உங்களுக்கு அவசியம் இல்லாதது, பலன்கள் உங்களுக்கு அவசியமானது. மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த பூமியையும் நீங்கள் நெருங்கக்கூடாது. யாரொருவரும் இயற்கை வளங்களின் மீது உரிமை பாராட்டக்கூடாது. உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அவற்றை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதற்கு. எனவே பரவி செல்லுங்கள். எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு இயற்கையுடைய வளங்கள், அதிலிருந்து உங்களுக்கு புசிக்கக்கூடிய, வயிறாரக்கூடிய அழகான குளிர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பணம் என்பது பிணத்திற்கு மட்டும்தான், பிணமாவதற்கு மட்டும்தான் வழிவகுக்கும். பிணமாக வாழ்வதற்கும், பிணத்தை நோக்கி நாம் செல்வதற்கும், பிணத்தை தின்பதற்கும் தான் இந்த பணம் தேவைப்படும். ஒருவனை கொலை செய்து அதன் மூலம் நான் நிலத்தை அபகரித்து கொண்டு நான் வாழ்கின்றேன், பிணத்தின் மீது வாழ்கின்றேன், பிணத்தை உட்கொண்டு வாழ்கின்றேன். பணம் என்ற ஒன்றின் பக்கம் போகும்பொழுது நானும் பிணமாக இருக்கின்றேன், பிணத்தின் மீது வாழ்கின்றேன், ஒரு அருவருக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பணம் என்ற ஒன்றின் பக்கம் நெருங்க வேண்டாம். மரம் என்ற ஒன்றின் பக்கம் நெருங்கும் பொழுது பொருள்கள், உங்களுக்கு உபயோகமில்லாத பொருள்களைத்தான் நீங்கள் நம்பி வாழ வேண்டுமே தவிர, உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய இயற்கையினுடைய, இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றதே அந்த இயற்கை செல்வங்களில் வாழ முடியாது, அதனுடைய குளிர்ச்சிகளிலும் வாழ முடியாது, அதனுடைய பலன்களிலிருந்தும் நீங்கள் அனுபவிக்க முடியாது என்பதை இன்று நாம் பயந்து கொள்வோமாக. எந்த ஒன்றின் மீது உரிமை கொண்டாடாதீர்கள். இறைவன் கூறுகின்றான், மரத்தை நெருங்கக்கூடாது, அதனுடைய பலன்கள் இருக்கின்றன, அதிலிருந்து புசியுங்கள், உங்களுக்கும் உண்டு. இன்னும் நீங்கள் யாருக்கு கொடுக்க மாட்டீர்களோ அவர்களுக்கும் உண்டு, இன்னும் கால்நடைகளுக்கும் உண்டு. எனவே இறைவனுக்கு அஞ்சுவர்களாக இருப்பீர்களானால் மரம் என்னுடையது, நிலம் என்னுடையது, பூமி என்னுடையது, அபகரிப்பேன் என்ற அந்த வகையில் நீங்கள் செல்லக்கூடாது. இப்பொழுது வேறு என்ன வழி? இறைவன் உங்களை விசாலமான பாகங்களுக்கு, நீங்கள் இதுவரையில் மிதித்திராத நிலப்பரப்புகளுக்கு உங்களை அழைத்து செல்வான். நம்பிக்கை கொள்ளுங்கள், பூமி விசாலமானது. வாழும் ஆதாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன. ஏனென்றால் அப்பொழுது அந்த இடத்தில் செழுமைகள் இருந்தன, விளைச்சல்கள் இருந்தன, பசுமைகள் இருந்தன. ஆனால் அங்கு இருந்தவர்கள் அநியாயக்காரர்களாக மரங்களின் மீது உரிமை கொண்டாடினார்கள். அந்த மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நிலங்களின் மீதும் உரிமை கொண்டாடினார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாற்றப்பட்டது, அதில் இருப்பவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இனி வாழவே முடியாத அளவுக்கு அவை பொட்டல் காடுகளாகவும்
கருவேல மரங்களும் முட்புதர்களும் கொண்டவையாக மாற்றப்பட்டுவிட்டன. நாம் ஒரு ஊருக்கும் மற்ற ஊருக்கும் செல்லக்கூடிய இடங்கள் எவ்வளவோ பறந்து விழுந்து கிடக்கின்றன. ஏன் மனித நடமாட்டம் இதில் இல்லை என்று நான் பார்க்கும் பொழுது, அது ஒரு காலத்தில் பசுமை கொழிக்கக்கூடிய இடங்களாக இருந்தன, தலைநகரங்களாகவும் விளங்கின. அந்த இடத்தில் மக்கள் அவ்வளவு விரும்பி வாழ்ந்தார்கள். இருந்தாலும் நிலத்தின் மீதும் மரங்களின் மீதும் அவர்கள் உரிமை கொண்டாடினார்கள். அது அழிக்கப்பட்டதாக ஆகிற்று. எனவே இன்று நாம் அறிகின்றோம், அந்த இடத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாது, மாறாக விஷ ஜந்துக்கள் வாழலாம். மனிதன் வாழ முடியாது. விஷத்தன்மை கொண்ட மனிதர்கள் பூமியை அபகரித்ததன் காரணமாக நன்மையான பாக்கியங்கள் அனைத்தும் விஷச்செடிகளாகவும் முட்களாகவும் கருவேல மரங்களாகவும் புதர்களாகவும் மாறிவிட்டன. மனிதன் அங்கு வாழ முடியாத அளவுக்கு ஆக்கப்பட்டுவிட்டது. அங்கு போகும்பொழுது பாழடைந்து கிடக்கக்கூடிய வீடுகளையும் பாழடைந்து கிடக்கக்கூடிய கிணறுகளையும் பார்க்க முடியும். அந்த காலத்தில் செழிப்பாக வாழ்ந்தவர்கள். அந்த இடத்தில் கிணறு எப்படி வந்தது? பாழடைந்து கிடக்கின்றது. இப்பொழுது நடமாட்டம் இல்லாத இடமாக ஆகிவிட்டது. எனவே அந்த ஊர் அழிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய 2 ஊர்களுக்கு இடையே போக்குவரத்தின் போது நாம் அழிக்கப்பட்ட அந்த ஊர்களின் மீது தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஞாபகம் வர வேண்டும். எந்த நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமோ அது இன்று அழியும். நாளைய வாழ்க்கையில் இன்னும் 100 வருடங்கள் கழித்து பார்த்தால் அது முட்புதர்களும் இன்னும் மோசமான நிலையிலும் இருக்கும். அதையும் தாண்டி பிரயாணம் மேற்கொள்வார்கள். எந்த அளவுக்கு பிரயாணம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றதோ அந்த அளவுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தில் மனித நடமாட்டமே இல்லாத அளவுக்கு சபிக்கப்பட்ட இடங்களாக மாறியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய இறைவன் நான் வாடும் தளத்தை செழிப்பாக ஆக்க வேண்டும் என்று இப்பொழுது விரும்புங்கள். மரங்களின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம். மரங்கள் தோட்டங்கள் உடையது என்று எண்ண வேண்டாம். அப்படி என்றால் மற்றவர்கள் அபகரித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு வாரிசாக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாரிசுகள் அதற்கு வாரிசுகளாக ஆகும். நீங்கள் வாழ்வது உங்களுடைய வாரிசுகளுக்காக, நான் வாழ வேண்டும் என்பதாக இல்லை. யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அவ்வளோ பேரும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பலகீனமான தங்களுக்கு பின்வரும் சந்தைகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர தனக்கு என்று அவர்கள் வாழவில்லை. எனவே இந்த பூமியை உங்களுக்கு வாரிசாக ஆக்குவான் வரும் வாரிசுகளுக்காக. எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள். பின்வரும் வாரிசுகளுக்காக இந்த பூமி நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டாம். எந்த பூமியை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லையோ அந்த பூமியில் உங்களை வாழ வைப்பான் மிக பெரும் செழிப்பாக. பாலைவனங்களில் சோலைவனங்களை உண்டாக்குவான். பாலைவன சோலைகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அங்கு யார் நேரிக் கொண்டு வர முடியும்? பாலைவனங்களில் சோலைவனங்களும் இருக்கின்றன. அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோலைவனங்களாக பாலைவன சோலைகள் OSS என்று நாம் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்றும் பார்க்க முடியும். ஆனாலும் நாம் சென்று பார்க்கவில்லை. எப்படி இந்த பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் உருவாகியது என்பதை. நீரூற்றுகளும் குளிர்ச்சியும் மரங்களும் பழங்களும் ஒரு 5, 10, 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு லட்சக்கணக்கான ஹெக்டேர்ஸ் நிலமுள்ள அந்த பரப்புகளில் ஒரு 5, 10 மைல்கள் 20 மைல்கள் சுற்றளவுகளில் ஒரு சோலைவனம் பாலைவனத்தில் எப்படி உருவாக முடியும்? இறைவனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் என்ற ஒன்றை நீங்கள் நம்புகிறானால் அவனுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வெறும் வார்த்தைகளால் கூறி திரிவதை இன்று முதலாக நாம் நிறுத்திக் கொள்வோம். மேகம் மழையை பொழிவிக்கிறது. மழை எல்லோருக்கும் உரியது. அதனுடைய மேகத்தினுடைய பலன்களிலிருந்து அனுபவியுங்கள். மேகம் என்னுடையது என்று கூறாதீர்கள். மேகம் வற்றி போகும், இல்லாமலே போகும். நமக்கும் சூரியனுக்கும் இடையே தடுப்பே இல்லாமல் ஆகிவிடும். ஒரு நாள் பொழுது கூட நம்மால் வாட முடியாது. சன்ஸ்ட்ரோக், வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நாம் சுருண்டு விடுவோம். நீங்கள் மட்டும் மேகம் என்னுடையது என்று கூறுகிறானால் முடியாது. இறைவன் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுக்கவில்லை. பூமியில் வாழ்விக்கப்படுகின்றோம். ஒரு காலம் என் பூமி என் வீடுன்னு சொல்லாதீங்க. இது அனைத்துமே இறைவனுக்குரியது. எது இன்று உங்களுடையதோ அது என்றும் உங்களுடையதல்ல. யாருக்கும் எதுவும் சொந்தமல்ல, இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதுவும் எனக்கு கிடையாது, எதுவும் நிரந்தரமல்ல. எந்த மக்களுக்கும் அதனுடைய பலன்கள் நிரந்தரமாக வேண்டுமென்றால் அந்த பலன்களை உருவாக்கக்கூடிய அந்த இறை பாக்கியங்கள் அனைத்தும் எனக்கு என்று கூற வேண்டாம். மரத்தினுடைய பலன்களை அனுபவியுங்கள். மரத்தை உரிமை கொண்டாடாதீர்கள். இது ஷைத்தானுடைய வழிமுறை. இன்று இதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே நமக்கு மேலிருந்தும் பாக்கியங்கள் இல்லை, கீழிருந்தும் நீர் உறிஞ்சப்பட்டு விட்டது. 1000 அடிகளுக்குள் சென்றாலும் சரி, 2000 அடிகள் சென்றாலும் சரி, நீர் கிடையாது. உரிமை கொண்டாடுவதை நிறுத்திக்கொள்ள வானங்களிலிருந்தும் பொழியும், உறிஞ்சப்பட்ட நீரும் ஊற்றாக பொங்கியிடும். இது இறைவனுக்கு சாத்தியம், உங்களுக்கு சாத்தியமல்ல. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்காக நற்செய்தி.
உங்களுடைய இருதயத்தில் எதனை இறைவன் அழகாக அமைத்தானோ அது உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதை அழகுபடுத்தாதீர்கள், அழகுபடுத்திக் கொள்ள நினைக்காதீர்கள், நிரப்பமாக்கிக் கொள்ள நினைக்காதீர்கள். ஒருபோதும் அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய இந்த வழியிலான முயற்சிகளில் இன்னும் கேடுகள், இன்னும் அழிவுகள். எவ்வளவு அறிவு கூடுகின்றதோ அந்த அளவுக்கு அழிவு அதிகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறோம் அறிவு என்று. இந்த அறிவில்தான் அழிவினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்றது. கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கம்யூனிகேஷன் எதுக்காக? சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும், சூழ்ச்சிகளை பரப்புவதற்காகவும், கெட்ட செய்திகளை பரப்புவதற்காகவும், கெட்ட வாழ்க்கையில் அதிகரிப்பதற்காகவும் தவிர உங்களுடைய அறிவு வேறு எதற்கும் பயன்படாது. என் இறைவனே, நல்ல அறிவை கொண்டும் நேர் வழியை கொண்டும் உயர்வான வாழ்க்கையை அடையக்கூடிய மறைவான அந்த அறிவை, ஞானங்களை கொண்டு எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. உங்களுடைய உடல் உறுப்புகளில் ஆயிரம் நோய்கள் இருக்கின்றன. பொருளை பற்றி கவலைப்படாதீர்கள். உயிர் உங்களுடைய உடலை பாதுகாக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த உயிரோட்டத்தில் தூய்மை இருக்குமானால் நோய்கள் உருவாகாது. அந்த உயிரோட்டத்தில் அசிங்கம் என்ற அந்த ஒரு சக்தி கலக்குமானால் நிச்சயமாக அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். அசிங்கம் என்ற அந்த சக்தி உங்களுடைய உயிரோட்டத்தில் கலப்பது எப்போது என்றால் சந்தேகம் ஏற்படும் பொழுது. எதை அடிப்படை கொண்டு சந்தேகம் என்றால், கடவுளை நம்பிக்கை கொண்டு விட்டேன், இருந்தாலும் நம்ப மாட்டேன், என் அறிவைத்தான் நம்புவேன். அந்த அறிவோ சக்தியற்றது. அந்த அறிவோ இறுதியில் எனக்கு விரக்தியை தவிர கொடுக்காது. அந்த இறுதி நிலையை நான் இன்று எங்கு திரும்பினாலும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அறிவினுடைய விளிம்பில் இறப்பினுடைய அந்த சாகசங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனையும் பெருமையாக பேசுவார்கள். டாக்டர்கள் முழுமூச்சாக போராடினார்கள், தோற்று போனார்கள். அறிவு தோற்று போனது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய முயற்சி தோற்று போகவில்லை. அவர்களுடைய முயற்சி அழிவின் எல்லையில், அவர்களுடைய அறிவு அழிவின் எல்லையில் இருக்கின்றது. அந்த அழிவைத்தான் உங்களுக்கு இதுவரை முயற்சி செய்தார்கள். உயிரை காப்பாற்ற போராடவில்லை, இருக்கும் உயிரை வாங்குவதற்கு போராடினார்கள். அவர்கள் வெற்றி கண்டார்கள். இவ்வளவுதான் சத்தியம். அறிவு இருந்தால் காப்பாற்ற வேண்டியது தானே. கடுமையாக ஏன் முயற்சி பண்ணணும்? அப்படின்னா அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவு இருந்தால் சாதாரணமாக செய்ய முடியுமே. அறிவு இல்லாதனால தான் கடுமையாக முயற்சி பண்ண வேண்டியிருக்குது. முயற்சின்னு சொன்னாலே பார்ப்போங்கிறது தானே. முயற்சி செஞ்சு பார்ப்போங்கிறது தானே. முயற்சி செஞ்சு பார்ப்போங்கிறது என்ன நடக்கும்னு தெரியாது தானே. ஆகையினால ஒரு சூதாட்டம், கேம்பிளிங் தவிர வேறு என்ன உங்களுடைய அறிவின் முயற்சியை கொண்டு நீங்கள் செய்வதெல்லாம்? இறைவன் ஒருவனை கைவிட்டால் அகிலங்கள் உங்களுக்கு மறைந்து போகும். உங்களுடைய கால்களுக்கடியில் பூமியும் இல்லை, மேலாக வானமும் இல்லை. எனவே தூசிகளாக நாம் சிதைக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். யாரொருவன் அறிவு என்னுடையது என்றானோ அந்த அறிவு அவனுக்கு பலனளிக்காது, மூடப்பட்டதாக ஆகின்றது. அதனுடைய விளைச்சல்கள் அழிந்து போகும். எப்படி விளைச்சல்கள் இல்லையோ அதை போன்று அழிந்து போகும். அவர்கள் பட்ட மரமாகி நிற்பார்கள். அறிவின் விளைச்சலிலிருந்து கொடுத்து பழகுங்கள். இப்பொழுது நான் என் அறிவை கொண்டு சம்பாதிக்கின்றேன் என்றால் அந்த சம்பாத்தியத்தினுடைய விளைச்சல்களிலிருந்து பிற மனிதர்கள் கொடுங்கள். கோடிக்கணக்கில் சேமித்து வைத்துக் கொண்டு அவ்வளவும் என்னுடையது என்று கூறாதீர்கள். பட்ட மரமாக நிற்பேன், அதிலிருந்து கொடுங்கள், கொடுத்து உதவுங்கள். இதுதான் உங்களுக்கு தர்மம் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வந்தது. தானங்களும் செய்யுங்கள், தர்மமும் செய்யுங்கள். ஏன்? உங்களுடைய பொருள்களிலிருந்து பலன்களை எதிர்பார்க்காமல் கொடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய அறிவு என்ற இறைவன் கொடுத்த அந்த மகத்தான வரம் பாக்கியம் என்பது பாக்கியுள்ள நாட்களுக்கு உங்களுக்கு அழகான வாழ்க்கையை அமைக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் அது என்றென்றும் உங்களுக்கு குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்றால் இருப்பதிலிருந்து செலவு செய்யுங்கள். உங்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி. அவர்களிடமிருந்து பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியம் போதுமானது. உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் விளைச்சல்களுடைய பெருக்கத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். இன்னும் நான் அதிகமாக்குகின்றேன். உங்களுடைய உடலும் செழிக்கும், மனமும் செழிக்கும், உங்களுடைய வியாதிகளும் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் நீங்கும். நிம்மதியான சொர்க்க வாழ்க்கையில் இன்றும் வாடுங்கள். இறக்கும் நாளிலும் அழகான வாழ்க்கை, அழகான மரணம், அழகான பிரிதல், எழுப்பப்படும் நாளிலும் பாக்கியமிக்க சோலை வனங்களில் வாழ்வோம் என்ற அந்த அடிப்படையை கொண்டும் இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பொருள்களின் அடிப்படையை விட்டு விலகுங்கள். அருளின் ஆதாரம் உங்களுக்கு பெருகும் என்ற இந்த அடிப்படையை கொண்டு இந்த வகுப்பு முடிவடைகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ.
எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம் பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.